ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு புரோக்கரேஜ் ஹவுசஸும் அந்த வருஷத்தில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் இந்த நியூ இயருக்கும் பல்வேறு புரோக்கரேஜ் ஹவுசஸும் பல்வேறு ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் என்ன, அந்த ஸ்டாக்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் என்னங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டெலிகாம் செக்டர்ல வந்துட்டு பாரதி ஏர்டெல் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஜெஃப்ரீஸ், மோத்திலால் ஓஸ்வால் மற்றும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். இந்த ஸ்டாக்கை இவங்க கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2450 2635 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த வருஷத்தில் ஹிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் செக்டரில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பிளேயராக இவங்க எமர்ஜ் ஆகிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூஸுங்கிறதும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்களோட பிளானை பேஸ் ப்ரைஸையும் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது மூலமாக வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை வந்து இவங்களால நல்லா ஜென்ரேட் பண்ண முடியாத ஒரு ரீசனாக சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் இந்த வருஷத்தில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்து பேங்கிங் செக்டர்ல இருந்துட்டு மோத்திலால் ஓஸ்வால் எஸ்பிஐ பேங்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா. ஸோ இதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க், இவங்களுக்கு பெரிய அவுட்ரீச் இருக்குது இந்தியா பூரா. ப்ளஸ் இவங்களோட அசட் குவாலிட்டிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதே ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அடுத்து ப்ரைவேட் பேங்கிங் செக்டரில் வந்துட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெலிகேர் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம். இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 2487 ரூபா. இதுக்கு இவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லெண்டிங் வந்துட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவாக அப்ரோச் பண்ணுறாங்க. முதல்ல கார்ப்பரேட் லெண்டிங் நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ரீட்டைல் ஃபோக்கஸ் லெண்டிங் நிறையா கொடுக்குறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட அசட் குவாலிட்டி ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் இம்ப்ரூவ் பண்ணதையும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் இந்த வருஷத்தில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்து ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டர்லேருந்து பயோகான் லிமிடெட் ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஸ் ஃபர்ம். இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 460 ரூபா. ஸோ டைப் 1 சுகர் லெவல், அதே மாதிரி டைப் 2 சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற இன்சுலின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயர் இவங்க தான். இந்தியாவில் இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் பெரிய லெவலில் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, குளோபலியும் பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய லெவலில் வந்துட்டு இன்சுலின் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இதனால் வந்துட்டு இவங்களுக்கு க்ரோத் பெரிய லெவலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி டயபெட்டிஸ்ங்கிறதே பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து பெரும்பாலான மக்களால் சஃபர் பண்ணுற ஒரு டிசீஸாக இருக்குது. ஸோ டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இதில் பியூராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க மோத்திலால் ஓஸ்வால். அடுத்து ஃபார்மா செக்டரில் வந்துட்டு லூபின் ஃபார்மாவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெலிகேர் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம். இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 2508 ரூபா. இதுக்கு இவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இப்போ பெரிய லெவலில் குளோபலி இவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2026லேயும் நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஃபேக்ட் யூஎஸ் எஃப்டிஏலேருந்து கூட நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் இந்த வருஷத்தில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி செக்டர் வந்துட்டு ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஷேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம். இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 2150 ரூபா. இவங்க இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. இதில் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய ஆர்டர்ஸும் வின் பண்ணியிருக்காங்க, புது ப்ராஜெக்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்க வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல், அதே மாதிரியே வந்து ஃபார்மா செக்டர், ஹெல்த் கேர் செக்டர்னு சொல்லி பல்வேறு செக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிஸ்னில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் இந்த வருஷம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்து ஜெஃப்ரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணிக்க ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ். இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 1300 ரூபா. இவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்டிஏஎஸ் பிளேயர், அதாவது ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் பிளேயர். அதாவது இப்போ புதுசாக நிறைய ஐபிஓக்கு வர கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார் தேவை. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் நிறையா ஐபிஓக்கு வந்த பல்வேறு கம்பெனிக்கு கேஃபின் டெக்னாலஜிஸ் ஒன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரார் கம்பெனியாக இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. ப்ளஸ் இப்போ ஐபிஓ மார்க்கெட்டிங் இந்தியாவில் பூம் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஜெஃப்ரீஸ் சொல்கிறாங்க. அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் வந்துட்டு மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம். இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2100 ரூபா. ஸோ இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் க்ரோத் ட்ரெஜெக்டரி, அப்புறம் இம்ப்ரூவிங் ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் ஹை வேல்யூ ப்ராடக்டை சேல் பண்ணுறதுல வந்து இப்போ பெரிய லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறத ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்து அதே லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெலிகேர் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம். இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 800 ரூபா. இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஆப்டிமைஸ் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் மிக்ஸ். அதே மாதிரி வந்துட்டு இவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சேனல் டிஸ்ட்ரிபியூஷனை பெருமளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் செக்டரில் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயர் இவங்க. இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்து என்பிஎஃப்சி செக்டரில் வந்துட்டு நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆம்பித் கேபிட்டல் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம். இதுக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 326 ரூபா. ரெக்கமெண்ட் பண்ணுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட லெண்டிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மோர் அண்ட் மோர் ரீட்டைல் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் மார்ஜின் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் குவார்ட்டர்ஸில் எக்ஸ்பேண்ட் ஆனது ஒரு ரீசனாக ஹைலைட் பண்ணாங்க இந்த ஸ்டாக் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்து என்பிஎஃப்சியில் வந்துட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மோத்திலால் ஓஸ்வால் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம். இதுக்கு இவங்க சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் எதுவும் கொடுக்கல, பட் 20% வந்து இப்போ ட்ரேட் ப்ரைஸில் இருந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஜாப்பனீஸ் ஃபினான்ஷியல் ஃபர்ம் வந்துட்டு பெரிய இவங்களோட ஸ்டாக்கை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து நிறையா கேபிட்டல் வந்து இப்போ கம்பெனிக்குள்ளே வந்திருக்கு. ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன் கொடுக்குறதுல வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்காங்க இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ இந்த இடத்துலையும் இவங்களுக்கு ஸ்ட்ராங் மார்க்கெட் பொசிஷன் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் இந்த வருஷம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஜினியரிங் செக்டர் வந்துட்டு என்ஜினியர்ஸ் இந்தியா ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரபுதாஸ் லீலாதர். இந்த ஸ்டாக்குக்கு 28% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் எக்ஸிக்யூஷன் க்ரோத் இன் சர்வீசஸ், அதே மாதிரி வந்து எனர்ஜி செக்டரில் கேபெக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட் அடைவான்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ரோபஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி ஆர்டர் இந்த பைப்லைன் இதெல்லாத்தையும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண. அடுத்து பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துட்டு கேஇசி இன்டர்நேஷனல் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரபுதாஸ் லீலாதர். இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 27% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து. இதுக்கு இவங்க சொல்கிற காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் இவங்க கையில் இருக்கிறத ஒரு காரணமாக சொல்கிறாங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் சரி, அதேமாதிரி ரயில்வே செக்டருக்கு தேவையான பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் சரி ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்காங்க இந்தியாவில். ப்ளஸ் வந்து இப்போ ஓவர்சீஸ் மார்க்கெட்டையும் இவங்க எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க பிஸ்னஸை. இதெல்லாம் இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஒரு க்ரோத் டிரைவராக இருக்கும்னு சொல்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம். அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்லேருந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரெலிகேர் ப்ரோக்கிங் ஃபர்ம். இந்த ஸ்டாக்கு இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 4161 ரூபா. இதுக்கு இவங்க சொல்கிற ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறையா புது எஸ்யூவி வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க, இன்னும் நிறையா லான்ச் பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்து இந்தியாவில் வந்துட்டு ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற பல்வேறு டிராக்டர்ஸ் அதேமாதிரி ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணாத ஒன்று ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் சரி, அதே மாதிரி வந்து பேசஞ்சர் கார் வெஹிக்கிள் எஸ்யூவி செக்மெண்ட்லையும் சரி ஒரு நல்ல மார்க்கெட் பொசிஷன் வச்சுருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு க்ரோத் டிரைவராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து ரீட்டைல் அண்ட் குவிக் காமர்ஸ் செக்டரில் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் லிமிடெட். இதை மோத்திலால் ஓஸ்வால் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 410 ரூபா. இதுக்கு இவங்க சொல்கிற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோட பிளிங்கிட் பிஸ்னஸ் வந்து இப்போ பெரிய லெவலில் ஸ்கேலபிள் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன் இப்போ லாஸ்ட்ல இருந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக மாறப்போகுது. ப்ளஸ் வந்துட்டு ஃபுட் டெலிவரி பிஸ்னஸான கோர் பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு இவங்களுக்கு இப்போ இவங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதையும் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயராக இருக்கிறதையும் இவங்களுக்கு க்ரோத் டிரைவராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து மோத்திலால் ஓஸ்வால் ரீட்டைல் செக்டர்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா விமார்ட் ரீட்டைல். இதுக்கு இவங்க டார்கெட் ப்ரைஸ் எதுவும் கொடுக்கல, பட் இந்த ஸ்டாக்குக்கு வந்து 45% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க சொல்கிற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is a strong potential for retail consumption rebound. அதாவது ரீட்டைல் கன்சம்ஷன்கிற வந்துட்டு இப்போ அதில் ஒரு டேர்ன் அரவுண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி ரூரல் அண்ட் செமி அர்பனில் வந்துட்டு ரீட்டைல் சைடில் வந்துட்டு டிமாண்டுங்கிற வந்து கொஞ்சமாக ரிகவர் ஆனது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. வந்துட்டு ஜிஎஸ்டியில் வந்து ரேட் கட் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஒரு ஹைலைட்டாக சொல்கிறாங்க இந்த ஸ்டாக் வந்து பெனிஃபிட் அடையிறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் என்னென்னவோ அதெல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.